ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குரூப் 1B அப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 1C அதுக்கான சர்வீஸ்க்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் இன்றைக்கி 23 ஏப்ரல் அப்புறம் 2024 செவ்வாய்க்கிழமை. இன்னையிலேருந்தே நோட்டிஃபிகேஷன் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓப்பனிங் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர மே மாதம் 22 வரைக்குமே உங்களுக்கு லாஸ்ட் டேட் டைம் இருக்குது. இன்கேஸ் அப்ளிகேஷனில் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு மே 27 29 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வருகின்ற ஜூலை 12 பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸ்க்கான எக்ஸாம் ரிசல்ட், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அலௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும், இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர். இந்த 2 போஸ்ட்டுக்கும் தான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இந்த 2 போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள், அவங்க கேட்டிருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டுக்கு உட்பட்ட ஆளாக இருந்தால் நீங்கள் 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாங்கிறதையும் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்பர் ஆஃப் போஸ்ட் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் கமிஷனர், அது பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. அதில் 21 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? போஸ்ட் கோடு 1010 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேல்ரி லெவல் 22 இருக்கக்கூடிய சேல்ரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸருக்கும் பார்த்திங்கன்னா 8 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. லெவல் 23க்கான ஸ்கேல் ஆஃப் பே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரில் 2 கேட்டகரியாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் டீச்சராக ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்கிற பட்சத்தில் அதுக்குமே 2 கேட்டகரியாக அவங்க பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அது கொடுத்துருக்காங்க. 2024 ஜூலை அடிப்படையில் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு ஓப்பன் மார்க்கெட்டுக்கு 32 வரைக்கும் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் அந்த சர்வீஸில் இருக்கிற பட்சத்துக்கு 42 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதில் இந்த கம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். கேட்டகரிஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். போஸ்ட் வைஸ் மாறும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எதுனா பிசி, ஓபிசிஎம்ஸ், அப்புறம் பிசிஎம், அப்புறம் எம்பிசி, அப்புறம் டிசி, எஸ்சி, எஸ்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரியும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிற பட்சத்துக்கு நீங்கள் மஸ்ட்டு எனி ஒன் டிகிரி ஒன்று முடிச்சிருக்கணும். அதோடு சேர்த்து டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் லா 3 வருஷம் பண்ணியிருக்கணும், அந்த கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அல்லது டிகிரி ஆஃப் பேச்சுலர்லாம் 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் மஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அட்வொகேட்டாவோ அல்லது ப்ளீடராகவோ பார்த்திங்கன்னா கோர்ட்டில் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் 3 வருஷத்துக்கு குறைவாக இல்லாமல் 3 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணுங்கிறாங்க. அதுவும் இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் 6 வருஷம் குறையாமல் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 அல்லது 2, 3, 4 அல்லனா இன்ஸ்பெக்டர் அல்லது ஹெட் கிளர்க்கு, மேனேஜர், சூப்பர்டென்ட்டாவது அந்த அறநிலைத்துறை சார்பாக அதில் நீங்கள் 6 வருஷம் குறையாமல் வேலை செஞ்சுருந்தால் நீங்கள் அந்த இது சர்வீஸ் பண்ணியிருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்ங்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு ஓப்பன் மார்க்கெட்டுக்கு சேம் தான், மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா அதாவது கீழே மேலே, அதாவது 2 கேட்டகரியாக ஓப்பன் மார்க்கெட் அந்த டீச்சர் கேண்டிடேட்டுக்கும் 2க்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சின்ன டிஃப்ரெண்ட் தான் ஆகுது. ஸோ மாஸ்டர் டிகிரி மஸ்ட்டு. அதில் மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, எக்கனாமிக்ஸ் அப்படியே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் பாருங்கள், அது இருக்கணும். அண்டு அதோடு சேர்த்து தமிழ் அண்டர் பார்ட் 1 to இன்டர்மீடியேட் பார்த்திங்கன்னா ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அல்லது ஹையர் செகண்டரி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த கடைசியாக ஓப்பன் மார்க்கெட்டுக்கு இதுக்கு என்ன டிஃபர் ஆகுதுன்னா, நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணுங்கிறாங்க. அதே நீங்கள் டீச்சிங் இதில் இருக்கிற பட்சத்தில் 12 இயர்ஸ் குறையாமல் நீங்கள் உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஓப்பன் மார்க்கெட் இல்லாத டீச்சர் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டிஃபர். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் நீங்கள் இதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன். ஒரு 4 எக்ஸாம் இருக்குன்னு அதில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு அதை பார்த்துங்க. அதாவது பேப்பர் 4 பேப்பர், அப்புறம் அதை டோட்டல் பண்ணிவிட்டு
தென் வந்து இன்டர்வியூ. ஸோ இதெல்லாம் தான் ப்ரொசீஜர். ஸோ இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் உடனுக்குடன் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.